ஸோ அது வந்து இப்போ பேசிக்கா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பவர் எலக்ட்ரிசிட்டின்றது என்னன்றது இவ்வளவு தூரத்துக்கு நம்ம எப்படி அந்த கான்செப்ட் வந்ததுன்றதே நம்ம திங்கிங் வந்திருக்குமா அப்படின்னா ஒரு டவுட் தான். இப்ப நீங்க இது போட்ட பிறகுதான் எனக்கு தோணுச்சு வந்து எப்படி வந்தது எலக்ட்ரிசிட்டின்ற ஒரு கான்செப்ட் எப்படி திங்க் பண்ணாங்க எப்படி எந்த மாதிரி வந்ததுன்றது அதுக்கு இனிஷியேட்டிவ் கொடுத்தீங்க. நானும் அதுதான் ஸ்டார்டிங்லேயே கேள்வி கேட்டேன் நான். யாரெல்லாம் அந்த போஸ்ட் பார்த்த உடனே எலக்ட்ரிசிட்டி எப்படி வந்ததுன்னு எதனா திங்க் பண்ணீங்களா பண்ணீங்களா அப்படின்ட்டு அதை முதல்ல சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சதீஷ் பேசுவோம். சொல்லுங்க யாராச்சும் போஸ்ட் பார்த்த உடனே என்ன என்னெல்லாம் நினைவுக்கு வந்தது ஷேர் பண்ணலாம். லாஸ்ட் ஏய், டைமே இல்ல, சொன்னாரு சார் சார் இந்த வாங்க. மாதிரி. இல்ல, இல்ல, நான் பிறந்ததுல இருந்து எலக்ட்ரிசிட்டி பார்த்துருக்கோம். அதனால அதுக்கு பேக் சைட்ல போகல. சரி ஓகே ரவி சார் சொல்லுங்க. இல்ல லாஸ்ட் டைமே சதீஷ் சொன்னார்ல இந்த மாதிரி எப்படி எப்படி இது பண்ணாங்க ஏதோ ஒரு போஸ்டர் போட்டிருந்தாரோ சொல்லியிருந்தாரோ தெரியல. அது எங்கேயோ சொன்னாரு சதீஷ். வில்லியம் கில்பர்ட் ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம குரூப்ல. நான் படிக்க ஆரம்பிச்சிரோன்னு சின்ன சின்ன போஸ்டர்ஸ் அப்பப்போ ரிலீஸ் பண்ணேன். ஸோ முன்னாடியே கொஞ்சம் அவங்கள வந்து பிரேம் பண்ணி வச்சுக்குவேன், அடுத்து இது சொல்ல போறேன் அப்படின்ட்டு அதுக்காக ஷேர் பண்ணேன். முன்னாடியே சொல்லியும் நம்ம எத்தனை பேர் திங்க் பண்ணுன்றது தான் இங்க கேட்கு. வாங்க நடராஜ் சார் வாங்க. வணக்கம் சதீஷ் சார். நீங்க இன்னைக்கு தான் இது ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆமா சார், இதுக்கு இன்னைக்கு தான் முன்னாடி ஃபர்ஸ்ட். பேசல போல. அப்படிங்களா? இதான் ஃபர்ஸ்ட், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட். என்ன, நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அது பார்க்க முதல் நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா, இப்ப பொதுவா வந்து இந்த ஒரு கண்டுபிடிச்ச பிறகுதான் மொபைல் மாதிரி வரும் இல்லையா? அப்ப நான் நினைச்சேன் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்ச பிறகுதான் பேட்டரி வந்தது. ஆனா அது மாதிரி ஆரம்பத்திலேயே பேட்டரிஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு டாக்குமெண்ட்ரியில பார்த்தேன். அப்ப நானும் நினைச்சேன் அதைத்தான் நீங்கள் முதல்ல அந்த பேட்டரிஸ் தான் முதல் கண்டுபிடிச்சாங்களா? அப்படி சரிதானே நான் சொல்றது? கரெக்ட் சார். பேட்டரிஸ் தேர்ட் சாப்டர் வருது. நான் அப்போ வரும்போது சொல்றேன். பேட்டரிஸ்க்கு அப்புறம் தான் எடிசன் வந்து பல்ப் எல்லாம் கண்டுபிடிச்சாரு. ஆமா ஆமா. அப்ப பேட்டரிஸ் தான் முதல்ல கண்டுபிடிச்சேன். ஐ தாட் அதவே அபவுட். என்ன மொபைல வாரதெல்லாம் அப்புறம் தானே வாரது. முதல்ல டெலிஃபோன் வந்து அப்புறம் தான் மொபைல் வந்த மாதிரி நானும் நினைச்சேன். பேட்டரி அப்புறமா வந்தேன். ஆனா இது மாதிரி முதல் பேட்டரிஸ் வந்து தான் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி. ஆனா நீங்க தேர்ட் சாப்டர்ல அதை பற்றி சொல்ல போறீங்களா? ஆமா, தேர்ட் செஷன்ல வரும் சார் எலக்ட்ரிசிட்டி. ஆமா, அது இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா பேட்டரிஸே அவன் சொன்னாங்க முதல்ல அந்த அனிமல் கிங்டத்துல தான் ஏதோ பார்த்து சம்திங் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி மாதிரி அதை பார்த்து தான் பேட்டரிஸே கண்டுபிடிச்சேன்னு டாக்குமெண்ட்ரி சொன்னதை தான் நான் சொல்றேன். ஐ டிட் நோ ஆல் தீஸ். ஐ வாஸ் அ பயாலஜி ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு பிசிக்ஸ் தெரியாது. நீ ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் சீரீஸ், நெக்ஸ்ட் டாக்ஸ் as well. ஷூர் ஷூர், கண்டிப்பா சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்க சொன்ன மாதிரி எடிசன் பல்ப் கண்டுபிடிச்சாருன்னு அதான் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி பல்ப் கண்டுபிடிக்கிறது எலக்ட்ரிசிட்டி எப்படி வந்ததுன்ற கேள்வி இருந்தது எல்லாருமே. எலக்ட்ரிசிட்டி பத்தி பெருசா சொல்லல. இப்ப சொல்றாங்களா என்னன்னு தெரியல. நாங்க படிக்கும் போதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பத்தி பெருசா சொல்ல, ஏதோ கண்டுபிடிச்சாங்க. நாமளும் அந்த கேள்வியை கேட்கல. அப்ப யோசிக்கிட்டேன். ரொம்ப யோசிக்காத இருந்திருக்குமே தோணுது எனக்கு. யாரெல்லாம் யோசித்தீங்க? அப்போ ஸ்டீஃபன் சார் இல்ல சார். வேறும் மாதிரி தான். பைப்பை திறந்தா தண்ணி வரும், எப்படி வரும்னு தெரியாது இல்லையா? அதுதான் அதான் சொல்றேன். போனா எலக்ட்ரிசிட்டி வருது. அதான் சொல்லுங்க சார் ரவி சார். இல்ல அப்போ ஸ்டீஃபன் சார் இல்ல, அதனால நாங்க யோசிக்கல. அப்படி பார்த்தா நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன யோசிச்சீங்கன்றதே கேள்விக்குறியாயிடும். வாங்க. நல்ல வேலை ஸ்டீஃபன் கிரே பத்தி சொல்ல. சிவகுமார் சார் சொல்றீங்களா? சார் நான் கேட்டுருக்கேன் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்களா யோசித்தீங்க? நீங்களா உங்க காலத்துல எலக்ட்ரிசிட்டி எல்லாம் எப்படி வந்திருக்கோம், எப்படி தோணுச்சுன்னு எதனா யோசித்தீங்களா? இல்ல சார், அது மாதிரிலாம் யோசனையா வரல சார். அந்த சிந்தனையே இல்ல. அந்த மாதிரி ஒரு சிந்தனையே இல்லை. ஏதோ ஒண்ணு சிந்தனையே சுட்டு இல்ல. போட்டா ஏதோ ஒண்ணு எரியுது. ஏதோ இருந்தது. ஓகே. அம்மா சொல்றதா சிக்கனமா யூஸ் பண்ணுங்க, சிக்கனமா யூஸ் பண்ணுங்க. ஃபேன் கூட சுத்தக்கூடாது, வேகமா சுத்தக்கூடாது. ஒரு பல்பு சும்மா எரியக்கூடாது. இப்படிதான் எங்க கண்ட்ரோல். ஒரு சின்ன பல்பு கூட சும்மா தேவையில்லாம எரியக்கூடாது. ஃபேனை வேகமா சுத்தக்கூடாது. போடவே கூடாது, போட்டாலும் வேகமா சுத்தக்கூடாது, உடனே ஆஃப் பண்ணணும். அவ்வளவுதான் அம்மா கிட்ட நாங்க எனக்கு பத்தி தெரிஞ்சுக்கிட்டது. தேங்க்யூ சார். வசந்தி மேடம் வாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சதீஷ். ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது ஆக்சுவலாக ஸ்கூலில், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் முதல்ல இதை சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். இதில் ஒரு அவங்க ப்ராஜெக்ட் பண்ண சொல்லலாம், ஏதாவது பண்ண சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே இதை கொண்டு வரணும். இப்போ அப்புறம் நம்மளுக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து இதெல்லாம் போய் நம்ம ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதாவது என்னோட வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்வார், அவங்க வந்து சுவாமிமலை அவங்களோட தாத்தா ஊர். அங்கே தான் வந்து அவங்க வீடு தான் கடைசியாக எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்தாங்களா. அந்த ஊரில் எல்லாருக்கும் எல்லாம் வந்துருச்சான். அவங்க தாத்தா வந்து பண்ணாமலே இருந்திருக்கிறாங்க. அப்புறம் இவங்க அப்பா போய் இதான் கடைசி தடவை நாங்கள் இங்கே வரப்போகிறோம், இதுக்கப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டோம், வேணும்னா இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் போய் ரெஜிஸ்டர் பண்ணி எலக்ட்ரிசிட்டி வந்துதான். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா யாரோட கல்யாணத்துலேயோ அந்த கல்யாணத்துக்காக மட்டும் எலக்ட்ரிசிட்டி வாங்கினாங்களாம். எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்களாம் அந்த கல்யாணத்துக்கு மட்டும். அப்போ பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய லக்ஸுரியாக இருந்திருக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட். சுவிட்சை போட்டே வச்சுட்டு போயிடுறோம், ஏர் கண்டிஷன் ஆன் பண்ணிகிட்டே போயிடுறோம். இப்போ வந்து அவ்வளவு சாதாரணமாக போயிடுச்சு நமக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எலக்ட்ரிசிட்டி வந்து அதாவது ஆனோட் கேத்தோட் சொல்லும்போது, எக்ஸ்ரேல வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எக்ஸ்ரே பண்ண முடியாது. அதனோட ஃப்ளோ அது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவில் தான் நமக்கு எக்ஸ்ரே கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இப்போது எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இல்லாமல் எம்ஆர்ஐ வர முடியாது, கிடையாது. அதுக்கப்புறம் வந்து டீஃபிப்ரிலேட்டர், இப்போது ஹார்ட் வந்து நின்று போச்சுன்னா அதை நம்ம பம்ப் பண்ணுறோம்ல, அது எலக்ட்ரிசிட்டி தான் பம்ப் பண்ணுறோம். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்கச்சக்கம்னா அது இல்லாமல் நம்ம நினச்சே பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா சொன்னீங்க. அப்புறம் இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டு இந்த மாப்பிள்ளை அழைப்புக்கு தான் அதை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டில் மாப்பிள்ளை அழைப்பு நடக்கும். அந்த மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு லைட் வேணும்ன்ட்டு அப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஒரு காலம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா பண்ணீங்க, பாராட்டுக்கள். தேங்க்ஸ் மேம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி மேடம். வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? வணக்கம். அப்படியே என்ன பண்ணி எல்லாருமே எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலத்துல நீங்க இருந்தீங்களா, வாழ்ந்தீங்களா, அப்போ அதுல என்னெல்லாம் விளக்கு பயன்படுத்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம் சதீஷ், மிக ரொம்ப சிறப்பா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நிமிஷம் மேடம், வேலம்மாள் மேடம், எலக்ட்ரிசிட்டி இருந்திருக்கும், நம்ம வீட்டுல இருந்திருக்காரு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா அப்படின்றது சொல்லுங்க. பேசுங்க. மிக சிறப்பான ஒரு பேச்சு. அதாவது நீங்க வசந்தி அம்மா சொன்ன மாதிரி சின்ன வயசுலயே அதெல்லாம் சொல்லி தரணும் குழந்தைகளுக்கு. ஹிஸ்டரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி உண்மையிலேயே அது வந்து எப்படி வந்தது, யார் எவ்வளவு எல்லாமே. ஆனா அந்த காலத்திலேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எலக்ட்ரிசிட்டியை நம்பி இலைய போடாதுன்னு. ஏன்னா இப்ப வந்து அது மாதிரி எல்லாம் கூட சொல்லுவாங்க, வந்து டக்குனு கரண்ட் போயிரும் இல்லையா, அது மாதிரி. இப்ப எங்க தென்காசியில பாத்தீங்கன்னா ஒரு துளி மழை விழுந்தா போதும் உடனே கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனா அதை கூட இப்போ நம்ம வந்து இன்வெர்டரை வச்சு நம்ம எப்ப பார்த்தாலும் வெளிச்சத்திலேயே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அறிவுல வந்து எனக்கு எங்க வீட்டுல எலக்ட்ரிசிட்டி இருந்தது, அதனால எனக்கு சொல்ல தெரியல. ஒருவேளை அதுக்கு முன்னால இல்லாம இருந்திருக்குமா இருக்கும். ஏன்னா எங்க பகுதி கொஞ்சம் படித்தவர்கள் அதிகமா இருந்த பகுதிங்கிறதுனால எல்லாமே புது புது கண்டுபிடிப்புகள்லாம் நிறைய உடனே வரும். அதனால என் வாழ்க்கையில வந்து நான் வெளிச்சம், அதாவது எலக்ட்ரிசிட்டி வெளிச்சம் இல்லாமல் வாழ்ந்ததில்லை. கரண்ட் போனா அம்மா வந்து அந்த சின்ன சார் சொன்ன மாதிரி அரிக்கன் லேம்பு, சிம்மினி விளக்கு, இதை வந்து கரண்ட் இல்லாத நேரத்துல இப்ப இன்வெர்டர் கிடையாது. அந்த காலத்துல இன்வெர்டர் இல்லாதனால இந்த மாதிரியான விளக்குகளை பயன்படுத்தியிருக்காங்க. எங்க வீட்டுல நிறைய இந்த சிம்மினி விளக்கு நிறைய இருக்கும். மண்ணெண்ணெய், அந்த காலத்துல மண்ணெண்ணையும் கிடைக்குமா, மண்ணெண்ணெய் ஊத்தி அம்மா தயாரா தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா எப்ப கரண்ட் போகும்னு தெரியாது, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த லைட் வெளிச்சத்துல இருந்திருக்கிறோம், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அழகா ஒரு தடவை நான் சொன்னா கூட உங்களுக்கு சிரிப்பா வரும். ஒரு தடவை அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு கரண்ட் போயிட்டான். அம்மா வந்து சிம்மணி விளக்க எடுத்துட்டு வரவும் பார்த்தா ஒரு குட்டி பாம்பு. நான் அப்ப எனக்கு வந்து ரொம்ப சின்ன குழந்தையா, அப்ப குட்டி பாம்பு என்கிட்ட இருக்குதான். அம்மா அப்படியே பதறி அந்த லைட்டை, அந்த சிம்மணி விளக்க கீழே போட்டாங்களாம். அந்த மண்ணெண்ணெயில உள்ள வெளிச்சத்தை பார்த்துட்டு அந்த பாம்பு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் எப்படியோ இது பண்ணாங்க, கொஞ்சம் குட்டி பாம்பு தான். அப்ப சொல்லுவாங்க, பாம்பு கிட்ட தைரியமா இருந்தேன் என் பொண்ணு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க அம்மா. எனக்கு தெரியாது அது பாம்பு எப்படி தெரியும். அந்த மாதிரி வெளிச்சம், அந்த இருட்டு வந்து நமக்கு பல கஷ்டங்களை கொடுத்துருக்கு ஒரு காலத்துல, அதுக்காக இதை சொல்ல வந்தேன். ஆனா வெளிச்சம் வந்து நம்ம வாழ்க்கையில எலக்ட்ரிசிட்டி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டுபிடிப்பு வேர்ல்டுலயே. அதை வந்து ஒவ்வொருத்தரும் தம்பி சொன்ன மாதிரி பலரும் அதுக்கான முயற்சியில இருப்பாங்க.
ஆனா திடீர்னு ஒரு ஆளுக்கு கிளிக் ஆகி அவங்க வெற்றி பெறுவாங்க. பல்பு கண்டுபிடிச்சது கூட அப்படிதான். எல்லா கண்டுபிடிப்புகளும் அப்படிதான். டிவில இருந்து எல்லா கண்டுபிடிப்புகளும் நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு நிமிடத்துல கூட அதுல வெற்றி பெறுவாங்க. இதுதான் வாழ்க்கை. அது ரொம்ப அழகா சொன்னீங்க சதீஷ். வாழ்த்துக்கள். சாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி மேடம். நான் எலக்ட்ரிசிட்டி, அதாவது நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும் போதுதான் எலக்ட்ரிசிட்டி பல்ப்ல டியூப் லைட்ல நான் படித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் விளக்குல தான், மண்ணெண்ணெய் விளக்குல தான் நான் படித்தேன். அது திடீர்னு ஞாபகம் வந்தது, அதனாலதான் இந்த எல்லாரையும் கேட்டேன். வாங்க முருகேசன். சிறப்பான இது பழைய நினைவுகள்லாம் கொண்டு போகுது. ஆக்சுவலி நான் மதுரையில் பிறந்து வளர்ந்ததுனால எலக்ட்ரிசிட்டி இருந்தது. குண்டு பல்பு இருக்கும். அப்போ அது டியூப் லைட் வாங்குறதுக்குள்ள ரொம்ப வருஷம் ஆச்சு. டியூப் லைட் போடுறதுக்குள்ள அது ஒன்றா. அடுத்து அந்த பரீட்சை டயத்தில், அனுவல் எக்ஸாம் டயத்தில் மெயினாக கரண்ட் போயிடும். அப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது. அரிக்கன் லைட்டு, சிம்னி விளக்கு, அப்போல்லாம் அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது திரியெல்லாம் ஷார்ட் ஆயிடுச்சுன்னா அது எடுத்துட்டு போட்டு அது பட்டை மாதிரி இருக்கும். அந்த அரிக்கன் லைட்டு திரி. சிம்னி விளக்குக்கு த்ரெட் மாதிரி இருக்கும். சாட்டை கயிறு மாதிரி இருக்கும். அது திரியெல்லாம் வாங்கி வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது ஊற வச்சு இது பண்ணி வைக்கணும். அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அப்புறம் அந்த சில சமயத்துக்கு இந்த தொடச்சி அந்த சிம்னி விளக்குல அந்த கண்ணாடியை தொடச்சி இது இருக்குல்ல, விபூதி அல்லது சாம்பல் போட்டு அதை பாலிஷ் பண்ணி பண்ற மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிட்டு போகும்போது சில சமயம் அது கை தவறி விழுந்து உடஞ்சி போயிடும். அப்புறம் புதுசு போய் வாங்கிட்டு வரணும். ஆக்சுவலி அந்த அந்த கடையில் அந்த சிம்னியெல்லாம் வைக்கல்ல வச்சிருப்பான். ஒரு பெட்டியில், அட்டைப்பெட்டி மாதிரி இருக்கும். அதில் அந்த சிம்னிலாம் இருக்குல்ல, அது பாரு வைக்கல சுற்றி வச்சிருப்போம். ஒன்று எடுத்து கொடுப்பாங்க கடையில். அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஓகே, ரொம்ப சிறப்பு. மெயினாக எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் ஒரு 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. நான் வெளியில் 7 to 8, 9 மணி வரை தெரு லைட்டில் தான் படிப்பேன். நன்றி நன்றி சார். நன்றி. வாங்க சார், ஆரம்பிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். அந்த எலக்ட்ரிசிட்டின்னு சொன்ன உடனே எல்லாம் அப்படியே பின்னோக்கி போயிட்டோம். நாங்கள்லாம் சுத்தமாக எலக்ட்ரிசிட்டியே பார்க்காத ஆட்கள். உண்மையை சொன்னால் எங்கள் வீட்டில எல்லாம் எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது. சாயந்தரம் 6 மணிக்கு நாங்கள் ஒரு கிராமத்தில் இருந்ததுனால எங்கள் கிராமத்தில் எங்கள் தெருவுக்கு யாருக்கு வீட்லேயே எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. ஒரே ஒரு வீட்டில் இருந்தது. அது எங்கள் பாட்டி வீட்டில் இருந்து. அது சித்தப்பா ரெண்டாம் வழி. எங்கள் பாட்டிக்கு ஒரு கூட பிறந்தவங்க 4-5 பேர் இருந்தாங்கன்னா, அந்த 4-5 பேரில் அவங்க ஒருத்தர் வீட்டில் தான் அவங்க ஒரு தான் கார வீடுன்னு சொல்லுவோம். மீதி எல்லாமே குடிசை தான். எல்லாம் குடிசையில் இருந்தது. அப்புறம் படிக்க வந்தது சிட்டி ராஜபாளையத்துக்கு வந்ததுனால அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கேயும் எங்களுக்கு வீட்டில் எல்லாரும் ஊரெல்லாம் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாம் வெளிச்சம் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இந்த குடலாம்புன்னு சொல்லியிருந்தார். சிம்னி லேம்ப் தான். சிம்னி லேம்ப் அந்த சொன்னார், ஒரு திரி மாதிரி ஒற்றை திரி மட்டும் இருக்கும். அப்புறம் சிம்னி லேம்ப் இருந்தது. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு கொஞ்சம் இந்த குடலாம்புன்னு சொல்லுவாங்க. குடலாம்பு வாங்கிட்டு வாங்க. அது மேலே குடை மாதிரி இருக்கிறதுனால அந்த குடலாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் உள்ள வழக்கில், கிராமத்து வழக்கத்தில் குடலாம்பு வச்சா, குடலாம்பு கூட அப்போ கொஞ்சம் வேகமாக காற்றடிச்சா அணைஞ்சிடும். அதனால அதை கொஞ்சம் பத்திரமா வச்சிருப்போம், உள்ளே தள்ளி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா அப்போ இந்த காடுகரைகள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹரிக்கன் லேம்ப் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கீழே தட்டையாகவும் மேலே கொஞ்சம் வாய் அகலமாக இருக்கும். அதுக்கு 4 கூம்பு மாதிரி இருக்கும். கிளாஸ்க்குள்ளே அந்த கிளாஸ்க்குள்ளே அதை வச்சு உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ளது அந்த விட்ரமாக்ஸ் லைட்டை மேலே தூக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தூக்கி திறந்து உள்ள சொருகியே வைப்பாங்க. கீழே மேலே அப் அண்ட் டவுன் பண்ணதுக்கு நமக்கு ஒரு இது இருக்கும். அதுக்கு அறிக்கை, அது எவ்வளோ காற்று அடிச்சா கூட அந்த விளக்கு அணையாது. அதனால கிராமத்தில் பெரும்பாலும் மாட்டு வண்டிகளில் இப்போ எப்போ அப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கை லேம்ப் தான் வண்டி கீழே 2 மாடு கட்டி போகும்போது நடுவில் அந்த வச்சிருப்பாங்க. அதனால அந்த மாட்டு வண்டியில். ஸோ இது கிராமம். நம்ம முக்கால்வாசி நாட்கள் நாங்கள்லாம் அந்த அறிக்கை லேம்பை தான் வச்சு படிச்சிட்டோம். நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் நாங்கள் அப்போ நெசவு தொழிலில் தான் எங்களுக்கு தொழிலாக இருந்தது. அப்போ எங்கள் வீட்டுக்கு லைட் இல்லாதனால அங்கே இந்த பசை போடுவாங்க. நூலுக்கு கொஞ்சம் சாயம் ஏற்றுறதுக்காக பசையெல்லாம் போடுவாங்க. அங்கே அந்த ஒரு ஸ்டோரில் அது ஸ்டோர் நாங்கள் சும்மா சொல்லுவோம். அந்த ஸ்டோர் ரூமில் போய் உட்காந்து கொஞ்சம் படுறா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாம். அதனால முக்கால்வாசி நாட்கள் நான் அரிக்கன் லேம்பில் தான் படித்தேன். குடல் லேம்பில் தான் படித்தோம் அந்த பீஸ். அதுக்கப்புறம் அந்த அரிக்கன் லேம்புக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரில் பண்ணால் அங்கே 15 வாட்ஸ் பல்ப் போட்டிருப்பாங்க. அந்த 15 வாட்ஸ் பல்பை பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி
அந்த ஏன்னா நம்ம வீட்டு அரிக்கனில் போட்டு அது நல்ல வெளிச்சமாச்சே, அதனால அதுக்கு போகும். அதை தாண்டி இங்கே போனால் திருப்பி வந்து அங்கே அதில் அந்த ஓனர் வந்து சொல்லுவார், நீங்களாம் இந்த எலக்ட்ரிக் இங்கே படிக்க வரா, நீங்களாம் தெரு விளக்கில் போய் படிக்க வேண்டாம், இங்கே படிக்கூடாது. அப்போ முனிசிபாலில் போட்ட வந்து அந்த அந்த குமிழி விளக்கு இருக்கும் வந்து டியூப் லைட் கூட போடாத காலம் அந்த மாதிரி. ஸோ அந்த இதில் வந்து ரோட்டில் உட்காந்து படித்தவங்க வந்து முக்கால்வாசி நாட்கள். அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பத்மநாபன் சொல்லி இன்னைக்கும் நினைவு கூற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க இந்த மாதிரி சொல்ல, எங்களுக்கு இதில் வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லை, நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து படிச்சுக்கிடலாமாங்கும் போது ஒரு கிளாஸ் ரூமை திறந்து விட்டு எனக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு ராமன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஏஏ இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். நாங்கள் ரெகுலராக வந்து நைட்டில் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஸ்கூலில் போயிட்டு அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு டியூப்லைட் போட்டு கொடுப்பாங்க, வந்து அங்கே வந்து பார்த்து படிச்சிருந்தோம். இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். கிராமத்தில் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ராஜபாளையத்திலிருந்து நாங்கள் வந்து எங்கள் கிராமத்தில் எங்கள் பாட்டி விடும்போது பஸ்ஸு வந்து ராஜகுலராமன் வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு கிடையாது நைட்டில். அதனால அந்த அரிக்கன் லேம்ப் எடுத்துக்கிட்டு நானும் எங்கள் அப்பாவும் எங்கள் பாட்டி இறந்ததுக்கு வந்து அந்த லைட்டை பிடிச்சி போன ஞாபகம் இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ வந்து நினைச்ச இடத்துல எல்லாம் லைட்டு இருக்கும்போது காலம் எவ்வளவு மாறி இருக்குங்கிறத வந்து வியந்து பார்க்கத்தான் தோணுது. வந்து மிக ரொம்ப ரொம்ப ஒரு சைக்கிள் தான், ஒரு வட்டம் வந்து எவ்வளவு வாழ்க்கையை வந்து எவ்வளவு சுற்றி இருக்குங்கிறது வந்து நம்ம படிச்சுக்கிறது தெரிய வருது. சத்யேஷ் ரொம்ப அருமையாக சொன்னார். வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில இருந்து வந்ததா எலக்ட்ரிசிட்டி வந்து முதல்ல வந்து கரண்ட்ல இருந்து வந்தா சொல்லும்போது முதல்ல வந்து செல்லுல இருந்தா இருந்தது. வோல்டா செல்லும்பாங்க, அப்புறம் வந்து லெக்லாஞ்சி செல்லும்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மற்ற செல்லுக்கெல்லாம் வந்தது. ஸோ இதை வந்து அனுபவம் பிசிக்ஸ் லேப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் படித்தது அவருக்கு. ஸோ நல்ல நிகழ்ச்சிகளை பண்ணேன். இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கிறோம். வந்து அருமையான நிகழ்ச்சி சதீஷ் சொன்னார். வந்து மிகுந்த நன்றி சதீஷ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸ்டீபன் சார் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கருத்தை கேட்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், யார் யார் வீட்டுல எல்லாம் எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலங்கள் இருக்கு? நான் இருந்தேன் சார். 50 வருஷத்துக்கு முன்னாடி சார் வீடு கட்டுறப்போ 6 மாசத்துக்கு கரண்ட் இல்லாம இருந்தேன். கரண்ட் இல்லாம இல்லைன்னாக்கா கரண்ட் கொடுக்கறதுக்கு லஞ்சம் கேட்டாங்க. அவர் 100 200 கொடுக்க கூடாதுக்காக அட்டமெண்டா அவங்களே வந்து 6 மாதம் வெயிட் பண்ணி வாங்கினேன். அந்த 6 மாதம் லாந்தர் லைட் சிம்னி லைட் தான் வளர்ந்தேன். அது ஒரு சோதனையான காலம். சின்ன வயசுல எலக்ட்ரிசிட்டி இருந்தது சார் வீட்டுல. 40 இருந்தது. ஓகே, ரைட், ஓகே, ஓகே. வேற யார் வீட்டுல? வேற யாரு? சக்கரபாணி சார். சார் எங்களுக்கு அடிக்கடி நானு சின்ன வயசா இருக்கிறப்போ எனக்கு நல்லா இருக்குது. எங்க கிராமத்துல எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. எல்லாம் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. 1950களில் வந்து எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. இப்போ எலக்ட்ரிசிட்டி போட வர்றது திருக்குறக்குன்றம் பஞ்சாயத்து யூனியன்ல இருந்து போஸ்ட் நடுறாங்க. அதை வந்து எப்படி நடனா அவங்க யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வாய்க்கால் ஓரமா நட்டா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நடுறாங்க. அது லைன் பார்க்கும்போது சில பேர் நிலத்துல போயிடும். அதுக்கு ஒரு பெரிய ரகலை, ஏன் நிலத்தை ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதளவு சிரமப்பட்டுதான் அது போஸ்டி நட்டாங்க. நட்டு அதை கொண்டு வந்த உடனேயும் அந்த டிரான்ஸ்பார்மரை எங்க வைக்கிறது அடுத்த கட்ட கொஸ்டின். கிராமத்துல பெரிய பிரச்சனை. இங்க வச்சா வெடிச்சு போடும், அது நெருப்பு பிடிச்சு போடும், ஆளுக்கு ஒரு கதை. அப்புறம் என்ன சொன்னா, சரி கோயில்கிட்ட வச்சுட்டா யாருக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது பக்கத்துல ஒரு முருகன் கோயில் பக்கத்துல பஞ்சாயத்து போர்டு. ஸோ அங்க வச்சு இது பண்ணாங்க. அப்ப முதல்ல தெருவிளக்குகள் மட்டும் கொடுக்கலான்னாங்க. யாரும் எனக்கு முன்னாடி சொன்னாங்க இந்த குண்டு பல்பு வச்சு ஸ்ட்ரீட் லைட்டுங்கள்ல போடும்போது அது ஒரு பெரிய, அதை பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமானது. அது வரைக்கும் சிம்னி விளக்குலையும் இதுலயும் அரிக்கன் லேம்ப்லயும் இருந்தவங்க இந்த லைட்டை பார்த்த உடனேயும் ஒரு சந்தோஷம். தெருவில் மின்னு ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்குது, வெளியே வரத்துக்கு பயம் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்துட்டு நல்ல வளர்ச்சி அடைஞ்சு டியூப் லைட் அது இதுன்னு வந்தது ஒவ்வொன்றும். இப்போ முதல்ல அந்த பஞ்சாயத்து போர்டை வச்ச உடனே இதை வச்சுட்டு நம்ம அந்த காலத்தில் உள்ள எதுவும் இல்லை, என்ன சொல்றது, அந்த கோயில் உற்சவத்துக்கு வரும்போது அதுல வந்துட்டு முன்னாடி பந்தம் பிடிச்சிட்டு போவாங்க. கரசன் கொளுத்தி துணியில பிடிச்சி பந்தம் பிடிச்சிக்கிட்டு அதை ஒருத்தர் ஒரு வாளி மாதிரி வச்சுட்டு அதை கரசனுக்கு கொட்டிருப்பாரு. இப்போ ஒரு அகப்பையால அள்ளி அதுல விட்டு எரிய விட்டுக்கிட்டு அதை ஊர்வலம் சுவாமி ஊர்வலம் பார்த்து அந்த பந்தத்துல போனது. அந்த போயிட்டதுக்கு அப்புறம் வந்து பெட்டர்மார்க்ஸ் லைட் வந்தது. அந்த பெட்டர்மார்க்ஸ் லைட் வந்தாலே நமக்கு இது செந்தில் கவுண்டமணி ஜோக்கு தான் நினைவு.
அந்த மாதிரி இடங்களை பிடிச்சிட்டு அந்த பெட்ரோமாக்ஸ் ஊர்வலத்துல சாமி வந்தது. மூணாவது அந்த கரண்ட் வந்தோடனே ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க இதுல வந்து லைட்டை போட்டு சாமி ஊர்வலம் வர வைக்கிறது முடியுமா அப்படின்னாரு. அந்த எலக்ட்ரீஷியன் அப்படின்னு தாராளமா செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அவரு செங்கல்பட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒயர்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் போதில்லைன்ட்டு கட் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அவன் தெருவுக்கு வரைக்கும் எலக்ட்ரிக் லைட் போட்டு வந்தாங்க, எங்க தெருவுக்கு வந்தோன்னா பத்தம் முடிச்சுட்டானுங்க அப்படின்னுட்டு நிறைய அனுபவம். உண்மையில அதை பழைய காலத்துல நினைச்சு பார்த்தா ரொம்ப அஹ், சந்தோஷமானது. சதீஷுக்கு வாழ்த்துக்கள். உண்மையில இதெல்லாம் நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். காலம் கடந்து தெரிஞ்சுக்கிறோம். எப்படியோ கரண்ட் வந்தது, எரிஞ்சது, லைட் எரிஞ்சது, பார்த்தோம், இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு ஆரம்ப கட்டத்துல உழைச்சவங்களை பத்தி அட்லீஸ்ட் கொஞ்சம் எப்படி எப்படிலாம் நடந்திருக்குன்னு பண்ணிக்கிறதுக்காவது இப்போ நீங்க சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சதீஷுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. நன்றி நன்றி. லதா மேடம் வாங்க. நானா சார்? நீங்க தான், உங்க பேர் தானே லதா? இல்ல அதான் லதா சொன்னீங்களான்னு எனக்கு. லதா மேடம் வாங்கன்னு சொன்னேன். மேடம் கொஞ்சம் தப்பா சதீஷ் பேசுறாங்க. அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்வென்ஷன் பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. சார் ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி எல்கேஜி பசங்களா எங்களை பண்ணிட்டீங்க. எல்கேஜி சொல்லக்கூடாது, 1ஆம் கிளாஸ். ஸோ ஏன்னா அந்த 1ஆம் கிளாஸ்ல இப்பெல்லாம் அது சொல்லி தர்றது இல்ல, அதனால இப்பதான் நாங்களே கத்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. உங்க பொண்ணுக்கு கண்டிப்பா ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்ல இனிமே சொல்லுவீங்க. இல்ல, ஸோ வில்லியம் ஷீ இஸ் கில்பர்ட் வெரி மட்டும் தான் லக்கி தெரியும். கேர்ள் டு கெட் சச் அ நைஸ் ஃபாதர். அந்த ஆங்கிள் தான் நான் திங்க் பண்ணேன், உங்க டாக்டர் ஆங்கிள். அதுக்கப்புறம் இப்ப வசந்திராமன் மேம் கூட சொன்னாங்க, தலையில தூக்கி வச்சுட்டு ஊர்வலம் மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு ஆகா போல இருக்குன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை அப்புறம் அழைப்பு. சக்கரபாணி சார் சொன்ன மாதிரி கோயில் ஊர்வலம், நான் பிறந்தது கும்பகோணம், அங்க நிறைய கோயில் எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஊர்வலம்லாம் வரும் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரீசன்ஸ்க்காக. அப்பெல்லாம் சார் சொன்ன மாதிரி தான் நானும் பார்த்துருக்கேன். முதல்ல தீப்பந்தம், அந்த தீப்பந்தம் வந்து 2 பர்பஸ்க்காக எடுத்துட்டு வருவாங்க. ஒண்ணு வந்து வெளிச்சம், இன்னொன்னு வந்து ஒவ்வொருத்தங்களும் கற்பூரம் கொடுப்போம் சுவாமி காட்டுறதுக்கு, அதுக்கு கொளுத்துறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்ரோமாஸ் லைட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேட்டர் பேக்ல வச்சு கொண்டு வந்தாங்க. சார் சொன்னார் இல்லையா, ஒயர் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸுக்கு தான் வரும், அப்புறம் வராதுன்ட்டு. அதே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு எல்லாரும் வருவாங்க. பின்னால இது இருக்கும், ஜெனரேட்டர். அதனால எந்த எந்த நேரமும் வெளிச்சம் நல்லா இருக்கும். நிறைய லைட்டிங்ல எல்லாம் டெக்கரேட் பண்ணாங்க. இப்பெல்லாம் பில்டிங்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்றாங்க. அதுவும் ஒரு காலத்துல ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த குட்டி குட்டி லைட்ஸ் எல்லாம். இப்பெல்லாம் அது ஜஸ்ட் லைக் தட் என்னவோ டேப் மாதிரி ஃபிக்ஸ் பண்றாங்க, அது ஒண்ணுமே பண்ணாது, ஒண்ணுமே ஆகாது அப்படிங்கிறாங்க. ரிமோட் வச்சு பண்றோம். ஸோ சச்ச வேரியேஷன்ஸ் இப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம். நாங்க வந்து ஆரம்ப காலத்துல ஹரிக்கன் லைட் வச்சு நான் படிச்சிருக்கேன். ஆனா எப்பயுமே கரண்ட் இருந்தது. கரண்ட் போகும், எப்ப பார்த்தாலும் அடிக்கடி கரண்ட் போகும், எஸ்பெஷலி டூரிங் த சம்மர் டைம். ஃபேன் இல்லாமயே தூக்கம் வராம ஒரு நைட் எல்லாம் நாங்க முழிச்சுட்டு கதை அடிச்சிருக்கோம். மொட்டை மாடில போய் இருக்கிறது, வாசல் கதை திறக்கிறதுக்கு பயம், திருடன் வந்துருவானோ அப்படி இப்படின்ட்டு. அத அந்த மாதிரி எல்லாம் நாங்க சுச்சுவேஷன்ல ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்பதான் நம்மளுக்கு ரொம்ப கரண்ட் போறதில்ல, அது கூட நம்ம சிட்டிஸ்ல போறதில்ல, ரிமோட் ஏரியாஸ்ல போகுதுன்னு தான் சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த சேஞ்சஸ் வி ஹவ் சீன். ஆனா அதனுடைய பேசிக் கான்செப்ட், ஹூ ஆல் ஹவ் இன்வென்டட், அதுக்கான உழைப்பு யாரெல்லாம் பண்ணாங்க. வசந்தி மேம் சொன்ன மாதிரி நிறைய பேர், இல்லை யார் சொன்னாங்கன்னு தெரியல, நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க, யாரோ ஒருத்தங்கள் தான் கிளிக் ஆகும். அதே மாதிரி தான் ஃப்ளைட்டு கூட ரைட் பிரதர்ஸ் தான் கிளிக் ஆச்சு. பட் அதுக்கு முன்னால பல பேர் செத்தே போயிருக்காங்க. இப்படி பறந்து இப்படி போறதுக்கு ட்ரை பண்ணி கீழே தண்ணியில விழுந்திருக்காங்களாம். அது மாதிரிலாம் நான் சிலதெல்லாம் படிச்சிருக்கேன் நான். ஸோ எவ்ரி ஃபீல்டில் அதே மாதிரி தான். ஸோ யாரோ ஒருத்தவங்க இன்வென்ட் பண்றாங்க. அப்புறம் ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி அந்த ஐசக் நியூட்டன் அப்படி இருந்தாருங்கிற அவருடைய இன்னொரு பார்வை எப்படின்ட்டு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இட் மேபி பாசிபிள் இன் மெனி அதர் ஃபீல்ட்ஸ் ஆல்சோ. எல்லாரும் நிறைய பேர் ஜெல்ஸா தான் இருக்காங்க. அவங்க பெருசா எது பண்ணாங்களோ அதுதான் முன்னுக்கு நிக்குது. சின்ன சின்னதா செஞ்ச தவறுகளோ இல்ல இது மாதிரி விஷயங்கள் மறைஞ்சு போயிடுது.
ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எத்தனை பார்ட் சதீஷ் இது? 8 மேம். 8ஆ? நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் 2 பார்ட் பேசுங்க. இப்போ ஆமா 2 பேசிடுங்க. எலக்ட்ரிசிட்டின்னு பேசணும்னா என்ன so ஆகுதுன்னா, small. இப்ப என்ன பண்றாங்க, இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் பேசிட்டோம்னா அப்புறம் சதீஷ் பேசுறப்ப நமக்கு சப்ஜெக்ட் இல்லாத போயிடும். அதனால கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. கண்டிப்பா சார். இப்போ வந்து நிறைய வேணும், தேவைப்படாது. பேசிக்கா நம்ம அந்த காலத்துல எப்படி விளக்கு இல்லாதப்ப எப்படி இருந்தோம் அதை விட்டு பேசினா நமக்கு அடுத்த இது வரும்போது விளக்கு வந்த பிறகு எப்படி பேச எப்படி இருந்தோம். இப்போ இன்னைக்கு கொடுத்த கண்டென்ட்ல 1.5 to 2 நெக்ஸ்ட் செஷனுக்கு கொடுங்க. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா மேம். என்னைக்குமே இந்த 35 to 45 மினிட் மார்க் நான் வச்சுக்குவேன், அது தாண்டக்கூடாதுன்னு. கரெக்ட். மாலதி பேசுறேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சதீஷ் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்துச்சுப்பா. நான் ஒரு பிசிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் இவ்வளவு டீட்டெயில்டா நீங்க எப்படி இந்த எலக்ட்ரிசிட்டி வந்தது பார்ட்டா ஒரு 5 பேரோட சொல்லிட்டே வந்தீங்க ஹிஸ்டரிய. ரொம்ப நல்லா இருந்தது. நான்லாம் கூட எல்லாமே பார்த்திருக்கேன். கரண்ட் இல்லாமையும் வாழ்ந்திருக்கோம், விளக்கு பார்த்திருக்கோம், சிம்னி விளக்கு பார்த்திருக்கோம். அந்த சிம்னியை தொடச்சி கிளீன் பண்ணி கரண்ட் போச்சுன்னா ஏத்துறதுக்கு சிம்னியை கிளீன் பண்ணும்போது அந்த சிம்னியை உடைச்சிட்டு வாங்குவோம், துடைக்கணும் அந்த சிம்னியை. அதெல்லாம் தொடச்சு வைப்போம், மண்ணெண்ணெய் ஊத்துறோம், திரி போடணும், அதெல்லாமே பண்ணியிருக்கோம். கரண்ட் இல்லாமே வாழ்ந்திருக்கிறோம், ஃபேன் இல்லாமே தூங்கி இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எப்படி வந்தது, இந்த கரண்ட் எப்படி வந்தது அப்படின்றது நீங்க எடுத்து சொல்றது வந்து இப்போ யோசனையா தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு நிமிஷம் நம்மளால எலக்ட்ரிசிட்டி இல்லாம வாழவே முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். நேத்து கூட நாங்க வெளியில போயிட்டு வரோம். அந்த சிட்டில வந்து ஒரு காலத்துல வீட்டுங்களுக்கு உள்ள ஷாப்ல எல்லாம் லைட் இருக்கும், ரோட்ல எல்லாம் வந்து டிம்மா இருக்கு, அந்த ஹைட்ரஜன் லைட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. நேத்து போயிட்டு வரோம், வெளியில பயங்கர லைட்டா இருக்கு. நாங்க வரும்போது நேத்து அதை பேசிட்டு அவரை எவ்வளவு பிரகாசமா இருக்குது, நம்ம சென்னை இவ்வளோ பிரகாசமா இருக்குன்னு நாங்க 2 பேரும் பேசினே வரோம். நீங்க அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் போட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது தம்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மேம். நான் வரேன் சார். ரவி சார் எதுனா பேசுறீங்களா? ரவி சார். சிவகுமார் பேசுறேன் நான் இன்னைக்கு. சார் வாங்க சார், சிவகுமார் சார் பேசுறேன். சதீஷ் சூப்பர், எக்ஸலன்ட். 100 வருஷம் வரலாறு ரொம்ப பிரமாதமா சொல்லிருக்கீங்க. ஒரு 5 சயின்டிஸ்ட் வச்சுக்கிட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ண உங்க செஷனை. அந்த ஒரு ஃபேமஸ் இது சொன்னீங்க, ஃப்ளையிங் பாய் எக்ஸ்பெரிமெண்ட், ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பாருங்க அந்த ஃபெதர் மட்டும் மேலே வந்து பாருங்க அப்படி எல்லாம் சொன்னீங்களே, பிரமாதமா கொண்டு போனீங்க. நல்லா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி 1600ல விளக்கே இல்லாத காலத்துல நினைச்சு பார்க்க வச்சப்போ ஒரு அருமையான கற்பனையில் தான் இருந்தது. ஒரு அங்கங்கே செம்மி ஒரு குத்து விளக்கறையும் இல்ல கோயில் கோபுர லைட்டையும் இதா இருந்தது. வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல பழைய காலத்துக்கு கொண்டு போனீங்க. என்ஜாய் யுவர் செஷன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா இன்னும் கூட எலக்ட்ரிசிட்டி இல்லாத கிராமங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ எலக்ட்ரிசிட்டி கொண்டு போக முடியாத கிராமங்கள் இன்னமும் இருக்குது இந்த காலத்திலயும். அதுதான் பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு நல்ல நினைவு இருக்கு. ஒரு சின்ன விளக்கு, அதாவது மண்ணெண்ணெய் ஊத்தி அதுல திரி வச்சு அந்த திரி விளக்கு கொளுத்தி நாங்க உட்காந்து படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சிம்னி போட்டு அந்த விளக்கு வந்திருக்கு. சிம்னி டெய்லி துடைக்கும் போது அது உழுந்து உடஞ்சிச்சுன்னா அது போய் தேடி வாங்கணும் எங்க கிடைக்குதுன்ட்டு. பல பிரச்சனைகள் இருக்கு. விளக்கே இல்லாத பல நேரங்கள்ல என்ன பண்ணுவோம், பாட்டில் மண்ணெண்ணெய் ஊத்தி ஒரு திரியை போட்டு தொலை போட்டு அது வச்சு கொளுத்தி படிச்சிருக்கோம், மெழுகுவத்தி வச்சு படிச்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் நாங்க வந்து மந்த்லி லிஸ்ட்லயே ஒரு கிளாஸ் வாங்கிடுவோம் ஸ்பேர். அந்த மாதிரி பல காலகட்டங்கள். அதாவது இது வந்து மைண்ட்லயே இல்லாத ஒரு விஷயத்தை இப்ப கொண்டு வந்தீங்க. அது மறந்து போச்சு, எல்லாமே மறந்து போச்சு. ஆனா அந்த சின்ன வயசுல இவ்வளவு தூரத்துக்கு நம்ம இருந்தோம் அப்படின்ற விஷயத்த வந்து இப்ப ரீகலெக்ட் பண்றதுக்கு வந்து ரவி சார் வாங்க. வாழ்த்துக்கள் சதீஷ். அதாவது ஒரு கதை மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்க. ஸோ ஒரு போர் அடிக்காமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குற மாதிரி இருந்தது. இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் வந்து பிறந்ததுலேருந்து எலக்ட்ரிசிட்டி இருந்தது, ஆனால் அப்பப்போ கரண்ட் போகும். ஸோ அதனால் அந்த சிம்னி விளக்கெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம். அந்த பஜாரில் வந்து இந்த சிம்னி கடை ஷாப்புன்னே தனியாக இருக்கும். அவங்க டிஃப்ரெண்ட் டைப்பில் வச்சுருப்பாங்க. அதை போய் பார்க்குறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் பெட்ரோமாக்ஸ் லைட்டு இதெல்லாம் கூட அந்த காலத்தில் இருந்தது. சிம்னி இதுலேயே வந்து குண்டு பல்பு, நீட்டு பல்பு, டிஃப்ரெண்ட் டைப்பில் அதை வச்சுருப்பாங்க. அதை நம்ம அதுலேருந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது.
ரொம்ப சிம்பிளாக இருந்தது, எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருந்தது. ஸோ கங்க்ராட்ஸ் சதீஷ், தேங்க்யூ. 68ல சார் வேலைக்கு வந்தப்போ சார் சைக்கிளுக்கு அந்த கெரசின் லேம்ப் வச்சு தான் போகணும். கெரசின் சின்ன லேம்ப் கெரசின் டைனமோ சொல்லுவாங்க சார், டைனமோ டைனமோ முன்னாடி ஒரு சின்ன விளக்கு இருக்கும், அதுல மண்ணெண்ணெய் ஊத்திட்டு தெரிய வச்சு அப்படியெல்லாம் நான் வச்சிருந்திருக்கேன். அப்படியெல்லாம் வச்சிருந்திருக்கேன் கூட போலீஸ்காரன் பிடிப்பான். ஆமா, போலீஸ் பயந்தே அதை எடுத்துட்டு போவோம். ஆமா, அது போலீஸ்காரனுக்கு அதுல ஒரு வெளிச்சமா இருக்காது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா எரியணுன்றதுக்காகவே போலீஸ்காரன் பிடிப்பான்றதுக்காகவே அந்த விளக்க வாங்கி வச்சுட்டு சைக்கிள்ல போட்டு ஓட்டின்னு போன காலம்லாம் இருக்கு. நான் ஓட்டின்னு போயிருக்கேன். நானும் ஓட்டி போயிருக்கேன் சார். அதுக்கப்புறம் தான் டைனமா அந்த 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 வழக்கு பிறகுதான் டைனமா வச்ச சைக்கிள் எல்லாம் வந்தது. அது வாங்கினா காஸ்ட்லி, இதுனா சிம்பிள். அதுதான் விஷயம், அங்க வேற ஒண்ணும் கிடையாது. டைனமா வச்சு வாங்கினா அம்பத்தூர்ல டிஏ மில்லர் டைனமா கம்பெனி இருக்குது, இங்கதான் டைனமா ப்ரொடக்ஷன் இருந்தது பக்கத்துலயே, நாங்க இருக்க வீட்டு பக்கத்துலயே தான் அது. ஆனா நான் அப்ப இங்க இல்லைன்னு வச்சுங்க, பெரம்பூர்ல இருந்தேன். இங்க வரும்போதெல்லாம் டைனமா நம்ம சைக்கிள் வச்சு ஓட்டுறது தெரியுமா அந்த கம்பெனி அப்படின்றது, அது பெரிய பேர். இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு டைனமோ லைட் தான், சின்ன லைட்டை வச்சு தான் நாங்க போயிருக்கோம். வந்து அந்த சைக்கிள் பார்த்தா ஹெர்குலஸ் சைக்கிள் பொறுத்தோம். ஹெர்குலஸோட கொஞ்சம் அட்வான்ஸ் வந்து ராலி சைக்கிள் சொல்லுவோம். வந்து ஆமா, ராலி தான். ராலி நான் ராலி தான் வச்சிருந்தேன், ஹெர்குலஸ் ஓட்டினேன், ராலி வச்சிருந்தா ரொம்ப லக்ஸரின்னு அர்த்தம். வந்து ஸ்கூலுக்கு என்ன ஸ்கூல்ல பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணாது, பாரு சைக்கிள் ஓட்டினாரு ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிண்டல் பண்ணவங்க இருக்காங்க. வாங்க சார். ஆறுமுகம் சாருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜம்பை புல்லுன்னு ஒண்ணு கிராமத்துல இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கோர புல்லுல ஜம்ப புல்லுன்னு ஒண்ணு. அந்த ஜம்ப புல்லுல கெரசினை கொட்டி மெதுவா ஊற வச்சு காய வச்சு மறுபடியும் ஊற வச்சு காய வச்சுன்னு, தட் இஸ் எமர்ஜென்சி லைட். அத வந்து நம்ம கப்புல கட்டி எப்பவுமே வீட்டுல ரெடியா இருக்கும். பந்தமோ மற்ற சிம்னி விளக்கோ எதனா போயிட்டுதுன்னா உடனே ஜம்ப புல் வித்து எடுப்பாங்க, அதை கொடுத்தாங்க. அது நல்லாவே எரியும். ஆமா, அது ஸ்டாண்ட் பை எமர்ஜென்சி லைட், ஜம்பை புல். நான் இந்த சிம்னி விளக்கெல்லாம் எத்தனையோ விளக்க உடச்சிருக்கேன். வந்து அதுக்கப்புறம் தாண்டி இனிமே உனக்கு லைட்டே வாங்கி தர மாட்டேன்டா போடான்னு சொல்லி, நீ படிச்சது போதும் வச்சது அந்த திட்டு கூட வாங்கியிருக்கேன் நான். போதும், அதுக்கப்புறம் தான் ஓடினது ஹெட்மாஸ்டர் தேடி ஓடி. இன்னும் போய் எனக்கு நல்லா ஞாபகம், அந்த ஆசிரியர் நினைவு மறக்கவே முடியாது. ஏன்னா எங்களுக்காக தனியா வந்து ரூம் ஒன்று திறந்து விட்டு நாங்க திரைக்க படிக்கிறோமா இல்லையாங்கிறது செக் பண்ண வருவாரு. அது எங்களுக்கு தெரியாம வருவாரு. அவரு ஹெட்மாஸ்டர் தான் வந்து எங்களுக்கு கணக்கு ஆசிரியர் கூட. அதனால கணக்கு சமயத்துல தடுமாறிக்கிட்டு போர்ட்ல நாங்க எழுதி போடும்போது செக் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டு நண்பர் இன்னும் அந்த நினைவை சதீஷ் அழகா கொண்டு வந்தார். அந்த லைட்டு எல்லாம் சொல்லும் போது ஸ்டீஃபன் சார் அந்த பழைய ஞாபகத்தை கொண்டு போகும்போது எங்களுக்கு அப்படியே போயிடுச்சு. ஸ்கூல்ல அந்த பெஞ்சில் உட்காந்து யாருமே இல்லாததுல நாங்க 2 பேர் மட்டும் நான் கணக்கு போடுவேன், அவன் செக் பண்ணி பார்ப்பான். இது தப்புமா அவன் போடுறது போது இது தப்புன்னு நான் சொல்லிட்டு இருப்பார். சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்மாஸ்டர் வந்து ரவுண்ட் வந்துகிட்டு இருப்பார். அவர் வந்து ரவுண்ட் வர மாட்டாரு, இந்த பயலுக்கு சின்ன பயலுக்கு படிக்கிறானா இல்லையான்னு செக் பண்ணுவார். அப்புறம் வந்துட்டு நேரம் வந்து தலையில ஒரு குட்டினாரு, கூட்டிட்டு என்னடா கணக்கு போடுறேன்னு சொல்லி அந்த நேரத்துல இந்த மாதிரி தப்பு இங்க வந்து பண்ணிட்டு கிடையாது. ஏன்னா நாங்க ஆரம்பத்தை ஒரு சாப்டர் ஆரம்பிச்சா ஆரம்பிக்கிறது வந்து கடைசிக்குள்ளே போயிடுவோம். அந்த மாதிரி நைட்ல படிச்சுக்கிட்டு இருந்ததுனால இன்னும் மறக்கவே முடியாத அனுபவம் சார். வாழ்க்கையில வந்து அந்த மாதிரி படிச்சிருந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து வாழ்க்கை உச்சத்து நல்லா இருக்கும். அமிதா மேடம் வாங்க. அமிதா மேடம் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப அழகா நம்ம சதீஷ் சொன்னாங்க. ஆனா நீங்க கேட்டீங்கல்ல தலைப்பை பார்த்தோன்னா என்ன நினைச்சீங்க அப்படின்னுட்டு, நான் நினைச்சேன் ஆமா இனிமே என்ன மின்சாரத்தை பத்தி நம்ம கத்துக்கிட்டே என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். ஆனாலும் நம்ம சதீஷ் ப்ரோக்ராம அது எப்படி நம்ம வராம இருப்போம், வருவோம், உட்காருவோம், பார்ப்போம், எல்லாம் கேட்போம். அப்படின்னு பார்க்கும்போது அந்த கோயிலை காட்டினது இதெல்லாம் நாங்க கிராமங்கள்ல அப்படியே அந்த கோயில்ல அந்த நோண்டு வெளிச்சம்லாம் நாங்க நிறைய பார்த்துருக்கோம். கிராமம் தானே சார் வந்து முக்கியமான ஒரு இடம் இருந்தது அந்த காலங்கள்ல எல்லாம். டவுனுங்கிறது வந்து நல்லா எல்லாரும் வசதியானவங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம். ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல எங்க அப்பா இருக்கும்போது நான் வந்து டவுன்ல தான் இருந்தேன். அப்ப கரண்ட்டை பத்தி ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு அப்புறமா நாங்க எல்லாரும் கிராமத்துக்கு போயிட்டோம். அப்பதான் அங்க வந்து விளக்கு கிடையாது. சாயங்காலம் ஆனா அந்த மண்ணெண்ணெய் விளக்க துடைக்கிறது, இந்த சாரெல்லாம் சொன்ன மாதிரி அந்த கண்ணாடியை உடைச்சிட்டோம்னா அன்னையோட தொலைஞ்சோம். நம்ம அதை வச்சு வாங்குன்னு வாங்கிடுவாங்க, கண்ணாடியை உடைச்சுட்டியான்னு சொல்லிட்டு. அதை போய் வாங்குறதுக்கு போய் கடையா அலைஞ்சி அதை வாங்கிட்டு வருது. அதே மாதிரி நம்ம ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி ஒரு விளக்கு தான் இருக்கும்.
படிக்கிற அத்தனை பேரும் அந்த ஒரு விளக்குக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு கராமரா கராமரா ஒரே சத்தம் போட்டு படிக்கிறது. ஒரு வீட்டுல ஒரு வீட்டுல தான் சார், அந்த தெருவுல இருக்கிற எல்லாரும் ஒரு வீட்டுல ஒரு பெரிய விளக்கு ஒண்ணு இருக்கும், அந்த விளக்குல உட்காந்துட்டு படிக்கிறது. பரீட்சைக்கு தனி ரூமு, தனி விளக்கு, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கூட்டத்துலதான் படிக்கணும். வாங்குற மார்க்க வாங்கு, மார்க்கு குறைச்சலா இருந்தா உத கிடைக்கும், அது மட்டும்தான் உண்டு. மற்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நிறைய இந்த பாம்பு, பூரான், பல்லி ராத்திரில பாத்தீங்கன்னா ஓட்டுல இருந்து கீழே விழும். வெயில் காலங்கள்ல ஒரு பூரான் ஓடும், திடீர்னு எழுந்திருச்சு எப்படிதான் தோணுமோ, வீட்டுல இருக்கிற பெரியவங்க உடனே ஒரு தீக்குச்சை கொளுத்தி விளக்க பார்த்தாங்கன்னா குழந்தைங்க படுத்திருக்கிற அந்த சுவர் வழியா பூரான் ஓடும். உடனே ஓடி போய் அதை அடிச்சு போடுறது. ஒரு தேளு ஓடும். மண்ணெண்ணெய் விளக்கு, தலைமாட்டுல தீப்பெட்டி, இதுதான் இருக்கும். ரொம்ப அந்த காலங்கள்ல சார் இயற்கையை ரொம்ப ரசிச்சோம். ஏன்னா அந்த நிலா வெளிச்சம் ரொம்ப ரசிச்சோம், அந்த தென்றலை ரொம்ப ரசிச்சோம். ஏன்னா ஃபேன் இல்லாத காலம். அந்த தென்றல் காற்றை ரொம்ப ரசிச்சோம், அந்த நீல வானத்தை ரொம்ப ரசிச்சோம். அப்படியே அந்த இளங்காலை நேரத்துல வீசுற அந்த காற்றை ரொம்ப ரசிச்சோம். இயற்கையோட ரொம்ப அப்படியே அதோட கலந்து கடந்தோம். ஆனா செயற்கை வர வர அந்த இயற்கையை பாக்குறதுக்கு நம்ம, ஏன்னா நிலா வெளிச்சத்தை விட நம்ம வீட்டுல எரியிற விளக்கு ரொம்ப பிரைட். அங்க இருக்கிற குளிர்ச்சியை விட நம்ம வீட்டு ஏசி ரொம்ப குளிர்ச்சி. அதனால ஏசியை போட்டுக்கிட்டு லைட்டை போட்டுக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிறோம். ஒரு மொட்டை மாடிக்கு போய் ஒரு நிலாவை பார்க்கலாம் அப்படிங்கிற காலங்கள்லாம் ரொம்ப மாறி போயிருக்குது. என்ன நான்லாம் ரொம்ப அந்த மாதிரி அந்த இயற்கையெல்லாம் நான் ரொம்ப ரசிக்கிறதே இல்லை, அந்த மாதிரி ஆயிட்டேனா. ஆனா அந்த அளவுக்கு ரசிச்சேன். ராத்திரி 11 மணிக்கு அந்த ஒரு இப்படி வெளியில வந்தோம்னா அந்த காத்து சலசல சலசலன்னு மரம் எல்லாம் அப்படி கை தட்டுற மாதிரி இருக்கும் சார். அந்த காத்து, அந்த காத்தும் அந்த சில்லும் அந்த நிலாவினுடைய வெளிச்சமும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நாய் குறைக்கும், எங்கேயோ ஒரு வீட்டுல ஒரு குழந்தை அழும். அந்த சத்தம் அந்த நள்ளிரவுல அப்படியே மெதுவா காதுல விழும். அதெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலங்கள் தான் சார் அது. ஆனா இப்ப வேற மாதிரி காலங்கள், அப்படிதான் நம்ம சொல்லணும். ஆனாலும் அந்த காலத்துக்கும் ஈடு சொல்ல முடியாது, அப்படிதான் இருந்தது. சதீஷ் செல்லும் போது அந்த விளக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த நினைவு எனக்கு வந்தது. ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி மேடம், நன்றி மேடம். அது ஒரு அழகு, இது ஒரு அழகு, அவ்வளவுதானே ஆமா, தவிர எதுவும் அவ்வளவுதான். குறைந்தது ஆமா. இல்லை. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல அந்த காலகட்டத்துல வானத்துல ஏகப்பட்ட நட்சத்திரங்களை கண்ணால பார்த்தோம். ஆமா, அந்த நட்சத்திரங்கள்லாம் வெளிச்சம் அதிகமானதுனால அந்த நட்சத்திரங்கள்லாம் பல எது பெருசா தெரியுது அது மட்டும் தான் தெரியுது, நட்சத்திரங்கள் தெரியல. தெரியல. இந்த கரண்ட் இல்லாததுனால சார் ரோடெல்லாம் ஒண்ணும் பெருசா தார் ரோடெல்லாம் இருக்காது. அப்படியே மணல் சார். அந்த இந்த கப்பி ரோடு தான் நடுவுல இருக்கும். கப்பி ரோட்டுக்கு 2 பக்கத்துல புல்லு முளைச்சு கிடக்கும் நிறைய. மணல் இருக்கும். படுக்கிற தரையும் வீட்லயே முழுகின தரை தான், வெளியிலயே முழுகின தரை தான் படுத்தோம். ஆமா, அப்படியே அது ஒரு விதமா இருக்கும். அந்த கப்பி ரோட்ல தான் நடந்து போக முடியும். சிமெண்ட் கூட கிடையாது, இது தரை தான். அந்த தரையில முழுகின தரையில தான் படுத்து இருக்கும், ஒழுங்கி இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் படுக்க முடியுமான்றதுலாம் நமக்கு கேள்வி. இப்பெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதை பார்த்தாலே பிள்ளைங்க என்ன இது தரையா இது அப்படின்னு ஒரு அருவருப்பா பாக்குறாங்க. இந்த வீடா, இந்த ஓடா, இங்க இருந்தா பாம்பு விழும், இங்க இருந்தா தேளு விழும், அப்படி கேக்குதுங்க. கிராமத்துக்கு போகணும்னா பயப்படுதுங்க. தவளை தாண்டி குதிச்சுக்கிட்டு ஓடியாரும், திண்ணையில நான் குதிச்சுட்டு ஓடும். அதெல்லாம் இப்பெல்லாம் சொல்ல முடியுமா சார்? அந்த மாதிரி எப்ப என்ன சிறுப்பம் போடுதுன்னு அந்த சிறுப்பம் சின்னதா ஓடும், அதை எடுத்து அதை அடிப்பாரு. அந்த மாதிரிலாம் ஒரு நினைவுகள். நல்ல சதீஷ், ரொம்ப நன்றி சதீஷ். பழைய நினைவுகள்லாம் இன்னைக்கு ஆக்சுவலி எல்லாரும் பிள்ளைங்க எல்லாம் இருட்ட பாக்கல, கரண்டே பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு கேண்டில் லைட் டின்னருக்கு காஸ்ட்லியா செலவு பண்ணிக்கிட்டு கேண்டில் லைட் டின்னர் வச்சுக்கிட்டு அதை என்ஜாய் பண்றாங்க. அந்த யூஎஸ்ல எல்லாம் எல்லோ லைட் தான், ஒயிட் லைட்டே கிடையாது. வேணும்னு நம்ம அடிஷனலா வச்சுக்கணும். ஒண்ணு மேலெல்லாம் டியூப் லைட் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்ப டியூப் லைட்ட வாழைத்தண்டு லைட்னு சொல்லுவோம். அது எல்லாம் நினைவுக்கு வருது, வாழைத்தண்டு லைட். மாலதி மேடம் கரெக்டா சொன்னாங்க, கேண்டில் லைட்னு சொல்லி. உண்மையிலேயே நாங்கெல்லாம் முக்கால்வாசியா கேண்டில் லைட் தான், அது கூட இல்லாம தான் இருந்தோம். அந்த கேண்டில் லைட்ல தான் இருந்த சாப்பாடெல்லாம் இரவு நேரத்துல. ஆனா சார் இந்த நாகப்பட்டினத்துல விலை கம்மி,
அங்க ஆமா மாதா கோயில்ல இருந்து சார் ராத்திரியில இது வரும், சப்பரம் வரும். அப்ப என்ன ஆகும்னா அந்த பச்சை விளக்கு, ரோஸ் விளக்கு, இந்த வெள்ளை விளக்கு இதெல்லாம் போட்டு ராத்திரியில அந்த சப்பரம் வரும்போது எங்க அம்மா தட்டி எழுப்பி ஒடியா ஒடியா சப்பரம் வருது பாரு, வரிசையா ஒரு 4 5 வரும், எல்லாத்தையும் பாரு பாருன்னு எழுப்பி கொண்டாந்து திண்ணையில நிக்க வச்சுட்டு பாப்போம், காட்டுவாங்க. பார்த்தா அந்த லைட்டு, அந்த பின்னால அந்த மோட்டர் சத்தம் அப்படியே ஜெகஜோதியா இருக்கும். அது பார்க்கிறதுக்கே அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி சந்தனக்கூடு அப்படின்னுட்டு இந்த பள்ளிவாசல்ல இருந்து வரும். அதை பார்க்கிறதுக்கு அவ்வளவு ஆனந்தமா பார்ப்போம் நாங்க. இந்த மாதிரி எல்லாம் எழுப்பி விட்டு ராத்திரி 10 11 மணிக்கு, அதுக்கப்புறம் தூக்கம் வராது அவ்வளவு சாமானியத்துல. அவ்வளவு நல்லா ரசிச்சு பார்த்தோம் சார் அதெல்லாம். ரொம்ப இன்னைக்கு நல்லா நமக்கு திருவண்ணாமலையில வந்துட்டு எண்ணெய் இது விளக்கு தானே சார் இந்த தீபத்துக்கு இங்க இருந்துட்டு எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் தான் பண்றாங்க போலுது. ஆதி காலத்துல இருந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதான் அது அப்படியே பேசுறீங்களா? இல்ல, நாங்க வந்து ரீசெண்டா அந்த குடுமியான் மலை போயிருந்தோம். அந்த குடுமியான் மலை இல்ல சார். ரீசெண்டா குடுமியான் மலை போயிருந்தோம். அந்த குடுமியான் மலையில வந்து எல்லா இடத்துலயும் லைட் இருந்தாலும் அந்த கோவில், அந்த சாமியோட பிரகாரத்துக்குள்ள வந்து இன்னுமே வந்து நிறைய கோயில்ல எல்லாம் லைட் போட்டாங்க, டியூப் லைட் எல்லாம். அந்த கோயில மட்டும் டியூப் லைட்டே போடலையா. அந்த கைடு, அந்த பையன் சொல்லும் போது என்ன சொன்னான்னா, இங்க நிறைய தேன் கூடு எல்லாம் இருக்கு, அந்த லைட்டு போட்டோம்னா அந்த வெளிச்சத்துல அந்த பறவைகள்லாம் டிஸ்டர்ப் ஆயிட போகுது, அந்த தேனீ பூச்சி எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிட்டு உள்ள வந்துட போகுதுன்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த கோயில்ல வந்து நாங்க லைட்டு போடாம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைடு சொன்ன மாதிரி. பெருமை. கல்யாணி பேசல, பிரச்சனை பேசுங்க. வணக்கம் சார். சதீஷ், ரொம்ப நல்லா இருந்தது. தலைப்பு பார்க்கும் பொழுது நான் கரண்ட் இல்லாம இருந்ததில்லை. நான் இருக்கும் பொழுதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருந்தது, கரண்ட் அப்பப்போ போகும். ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த நீங்க சொன்ன அந்த சிம்னி விளக்கெல்லாம் கூட வாங்குறதுக்கு காசு இருக்காது. பிரில்லிங்க் பாட்டில் வரும். அந்த பிரில்லிங்க் பாட்டில் மூடியில 50 பைசா கொடுத்து அதுக்கு மேல திரி போடுற மாதிரி ஒரு செட்டப் மட்டும் வச்சு கொடுப்பாங்க. அதுல வந்து துணியை திக்கா போட்டு மண்ணெண்ணெயை ஊத்தி விளக்கு வச்சு அந்த மாதிரி படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பவர் கட் ஆகும். அதனால என்ன பண்ணுவோம்னா வெளியில ஸ்ட்ரீட் லைட்ல உக்காந்து படிக்கிறது. அந்த மாதிரி வெளிச்சத்துல படிச்சிருக்கோம். கரண்ட் இல்லை அப்படின்னா அமுதம்மெல்லாம் சொன்ன மாதிரி மொட்டை மாடியில அது வெயிலா இருக்கும், அந்த படுத்தா ஹீட்டா இருக்கும்ன்றதுனால மொத்தமா தண்ணியை ஊத்திட்டு அப்பதான் எல்லா கதையும் எல்லாரும் சொல்லுவோம். நாங்க அக்கா, அண்ணன், நானு எல்லாரும் வந்து அன்னன்னைக்கு நடந்த கதையெல்லாம் சொல்லுவோம். அந்த கதை சொல்றதுக்காகவே போவோம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, சாப்பாடு பழசு இருந்துருச்சு அப்படின்னா அப்ப மட்டும் அம்மா கூப்பிடுவாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வாங்க இன்னைக்கு நான் சாப்பாடு தரேன் அப்படின்னுவாங்க. அப்படின்னா பழைய சாதம் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். நேர மாடி கூட்டிட்டு போயிட்டு கையில எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ அந்த பழசெல்லாம் ஞாபகம் வந்தது. கரண்ட் இருந்தது இல்லை அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கவே இல்லை. நம்ம அதை என்ஜாய் மட்டும் பண்ணணும். அது சொன்னது இன்னைக்கு அவர் எடுத்து சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. நன்றி. பூபதி வாங்க. பூபதி அவன் ட்ரெயின் டிராவல்ல இருக்கான் சார், வேலூர்ல அப்படியா? இருந்து வந்துட்டு இருக்கான். சரி, ஆமா. ஓகே. அப்போ முடிச்சுக்கலாமா? நான் முடிச்சுக்கலாம் சார். நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன், எல்லாரும் பேசிட்டாங்கன்னா. சரி, ஸோ ரைட், ஓகே. ஆக்சுவலா நீங்க லைட்டா நியூட்டன் தொட்டீங்க. நான் நியூட்டன் வந்து டவுன் பிளே பண்ணி தான் பேசினேன். ஈவன் தோ இஸ் a கிரேட் கை இந்த பிசிக்ஸ் கிராவிட்டினாலும் அவர் வந்து நிறைய செல்ஃபிஷா நிறைய பண்ணியிருந்தாரு. அது எல்லாமே நான் டவுன் பிளே பண்ணி தான் பேசினேன். இன்ஃபேக்ட் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து இன்னும் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்க வேண்டியது அந்த பீரியட்ல. பட் ஹீ வாஸ் சோ பாப்புலர், லைக் எல்லாரும் போய் கிராவிட்டின்னு போயிட்டு கிராவிட்டியவே ஆராய்ச்சி பண்ணிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இன்னும் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அவருக்கு முன்னாடி வந்து அந்த ராயல் சொசைட்டி ஹெட்டா இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க நிறைய போட்டோ மொமெண்டோலாம் வச்சிருந்தாராம். அவருக்கு அடுத்து அந்த ஹெட்டா போனோடனே அவர் என்னென்ன பண்ணாரோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு எரிச்சிட்டாராம், தூக்கி போட்டு உடைச்சு எரிச்சிட்டாராம். ஸோ ஒரு ஃப்ளஷா ரீவேம்ப் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நிறைய சொன்னாங்க நியூட்டன். ஸோ அதனால தான் இந்த புக்கே பார்த்தீங்கன்னா ட்ரீமர்ஸ் அண்ட் ஸ்கீமர்ஸ்னு இருக்கும். ஸோ பட் இனியோ லைக் அடுத்து வரதுல நியூட்டன் பெருசா இருக்க மாட்டாரு. அந்த
நிறைய நிக்கோலஸ் டெஸ்லா அவங்களோட கான்ட்ரவர்சினா வரும், என்ன பண்ணாங்க எலக்ட்ரிசிட்டின்னு. ஸோ அது ரொம்ப நாளா நானும் தேடிட்டு இருந்தேன் டெஸ்லா பத்தி அந்த ஹிஸ்ட்ரி. ஸோ இதுல நிறைய வரும். ஸோ தட்ஸ் ஒன். நம்பர் டூ வந்து நான் ஆத்தர் பத்தி கொஞ்சம் நிறைய பேசல. இவர் கேட்டி ஜோசப்ங்கிறவங்க வந்து ஒரு பிசிக்ஸ் டீச்சர். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்போதும் போல ரெகுலர் ஷெட்யூல்ல பிசிக்ஸ் எடுக்கும்போது குழந்தைங்க யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, பிசிக்ஸ்ல ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஏன் ஒன்னொன்னுக்கும் ஹிஸ்டரியை தேடி எடுத்துன்னு போயிட்டு அதையும் சேர்த்து கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கதை மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு 5-6 வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூடியூப் வந்துட்டு அதுக்கப்புறம் புத்தகம் எழுதியிருக்காங்க. ஸோ இதை வந்து நாங்கள் திங்க் அகைன்ல வந்து பிரேவ் டீச்சர்ஸ்னு பேசியிருப்போம். ஸோ ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பிரேவ் டீச்சர். அங்கே யாருமே வந்து இதை ட்ரை பண்ணல, என்ன இருக்கோ அதை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து குழந்தைங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வரல, வேற என்ன பண்ணலாம்னு ஒன்று எதிர்த்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நானுமே எந்த பிசிக்ஸ் டீச்சர் ஸ்கூல் டீச்சர்ஸ் பார்த்தாலும் இப்போ நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு புக் இருக்கு எடுத்து பாருங்க அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து ஆட் ஆன் பண்ணணும்னு நினைச்சேன், வேற ஒன்றும் சார். வெரி குட் சதீஷ், வெரி குட். அதாவது ஒரு ஒரு- ஒரு 5 பேர் எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து நமக்கு எந்த பேசிக்ஸ்ல இருந்து எப்படி தொடங்குச்சு, எந்த மாதிரி ஒரு அந்த உணர்வுன்றது வந்தது அப்படின்ற விஷயத்த சொல்லி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கடைசியில வந்து அந்த கண்டக்டர் இன்சுலேட்டர் எல்லாத்தையும் சொன்னீங்க. ஒரு நல்ல ஒரு தொடக்கம் தான் எலக்ட்ரிசிட்டின்றது. தொடக்கமா வச்சுப்போம், பார்ப்போம். நிறைய நம்மளோட பர்சனலாகவும் நிறைய பேசுவோம். கண்டிப்பா சார். விஷயம் தான். நன்றி, முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற முடிச்சுக்கலாம். நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். வீட்டுல போய் நல்லா தூங்க, எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணிட்டு பழைய நினைவுக்கு தான் போங்க. போயிட்டு அடுத்த எலக்ட்ரிசிட்டிக்கு என்னெல்லாம் சொல்லலாம், இன்னைக்கு விட்டதெல்லாம் சொல்லலாம்ன்றத கற்பனை பண்ணுங்க, பார்ப்போம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.